ஈஸ்வரி அந்த நீதிமான் 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த ராஜாங்கம் போட்டியில் ஜெயிக்கக்கூடாது. அவர் இந்த தடவை பிரச்சாரம் பண்ணினாலும் இந்த தடவை தேர்தல் எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சிடவே கூடாதுன்றதில் உறுதியாக இருக்காங்க ஈஸ்வரி அதுக்கேற்றது போல் நீதிமானுக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சக்தி ஜெனி இந்த பிரச்சனையை வச்சு விளையாடணும்னு முடிவு பண்ண ஈஸ்வரி இப்போ அதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க. நீதிமான் கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல நீதிமானும் நான் அந்த தாமஸ் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. தாமஸ் கிட்டையும் அந்த நீதிமான் ஃபோன் பண்ணி பேச நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. தாமஸ் இங்கே இவங்க சந்திப்பு தான் நடக்கவும் செய்து. இங்கே சேது, தமிழ்ச்செல்வி, பிறகு கூட இருக்க அந்த ராஜாங்கன்னு எல்லாருமே இங்கே தாமஸை பார்க்குறாங்க. தாமஸ் கண்டபடி ராஜாங்கத்தை திட்டுறதுனால எல்லாம் மீறி பேசின தாமஸ் கிட்ட கோவப்படவும் செய்கிறாங்க. ஆனால் கண்ட்ரோல் இழந்த எங்கள் சேதுவை கட்டுப்படுத்தவும் முயற்சி பண்ணியிருக்காங்க ராஜாங்கம். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க வீட்டுக்கு போன தாமஸும் ஜெனியை கூப்பிட்டு எங்கள் கண்டிக்கவும் செய்கிறாங்க. இங்கே பார், நான் ஏற்பாடு பண்ண பையன் கூட தான் உனக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நீ கனடாவுக்கு போகிற. அங்கே போய் உன்னுடைய படிப்பை தொடர்ந்துக்கும். அது வரைக்கும் நீ காலேஜுக்கு போக முடியாதுன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். நீ வீட்டில் தான் இருக்கணும். அதே போல் ஃபோன் யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு அந்த ஃபோனையுமே பிடுங்கி வச்சுக்கிறாங்க அப்பா. இந்த சுச்சுவேஷனில் தான் தாமஸ்க்கும் இங்கே தான் பொண்ணு தன்னை மீறி எதையுமே செஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு பயமும் வருது. அமைச்சர் ராஜாங்கமே இங்கே அந்த சக்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருன்னா இதை நாம் அமைதியாகவே பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க முடியாது அப்படின்னு நீதிமான் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. நீதிமானும் நீ நினச்சது மாதிரி உன் பொண்ணோட கல்யாணம் சிறும் சிறப்புமாக அமையும். நிச்சயமாக அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணு. அதை தாண்டி ராஜாங்கத்தால் எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு தாமஸ் சொல்கிறாங்க, நானே அந்த ராஜாங்கத்தை பார்த்து கண்டபடி திட்டா வந்திருக்கேன். என்ன மீறி கண்டிப்பாக என் பொண்ணோட வாழ்க்கையில் அந்த ஆள் தலையிட மாட்டான்னு முழுசாக நம்புகிறேன். இதனால் எனக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் பயமும் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொஞ்சம் வேணும் தலைவரே அப்படின்னு நீதிமான் கிட்ட தாமஸ் கேட்குறாங்க. தாமஸ், நீ என் கட்சியில் சம்மந்தப்பட்ட ஒருத்தன். உனக்கு நான் உதவி பண்ணாமல் வேற யாருக்கு செய்ய போகிறேன்? உன் பொண்ணு உன் பேச்சை மாரி எங்கேயும் போக மாட்டாது. நீ உன் பொறுப்பில் நீ பார்த்துக்கோ. அதே போல் இந்த சக்தி பையலை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க நீதிமான் அந்த சக்தி பைய யார் என்னன்றதை விசாரிக்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் ஜெனிகிட்ட ஃபோன் பேச முடியாமல் தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் கலங்கி போய் தான் இருக்காங்க. சேதுகிட்ட இதை பற்றி பேசும்போது, தமிழ், இந்த விஷயத்தில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத தமிழ். இந்த ஜெனியோடைய அப்பா ஏன் கண்ணு முன்னாடியே என் அப்பாவை எந்த அளவுக்கு பேசிட்டான் தெரியுமா? அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு பேசிட்டான். என்னால் அதை தாங்கவே முடியலை தெரியுமான்னு சொல்லி சேது ஒரு பக்கம் கவலைப்பட, மன்னிச்சிருங்கங்க, எல்லாம் என்னால் தானே அப்படின்னு ஒரு பக்கம் தமிழ்ச்சொல்லி மன்னிப்பு கேட்க, அட இல்லை தமிழ், அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ இதை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்காம இரு. எது நடக்குமோ அது தானே நடக்கும். அந்த கடவுள் விருப்பப்படி என்ன நடக்குமோ நடக்கட்டும். நீ எதை பற்றி யோசிக்காம அமைதியாக இரு தமிழ். இந்த விஷயத்துலையே நம்மளால் எதையுமே பண்ண முடியாது. நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டோம். எலெக்ஷன் வேற போயிட்டுருக்க சமயத்தில் அப்பாவை மீறி நம்மளால் எதையுமே செய்ய முடியாது தமிழ் அப்படின்னு சேது சொல்கிறாங்க. சேது சொன்ன விஷயத்தை கேட்டதுமே தமிழும் சரிங்க அப்படின்னு அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரி, இந்த விஷயத்தில் நான் அமைதியாக இருக்க மாட்டேனே. நடக்கக்கூடாத நிறைய விஷயத்த இந்த ஈஸ்வரி நடத்தி காட்ட தானே போகிறேன். அந்த ஜெனிக்கும் அந்த சக்திக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது. இது கடவுள் போட்ட முடிச்சு இல்லை, இது நான் போடுற முடிச்சு. இதனால் தாமஸ்க்கும் ராஜாங்கத்துக்கும் பிரச்சனை வரத்தான் போகுது. ராஜாங்கம் தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச மாதிரி நீதிமான் செட் பண்ணவும் போகிறான். கடைசியில் இதில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்க போகிறது ராஜாங்கம். இதனால் கட்சி ஆளுங்களும் இந்த ராஜாங்கத்தை தூக்கி எறிஞ்சு பேசி வர அளவுக்கு அந்த தாமஸும் நீதிமானும் பார்த்துப்பாங்க. நான் பண்ணுற ஒரே வேலை இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துறாங்க ஈஸ்வரி. என்ன, உங்கள் அப்பா இனி எலெக்ஷனில் ஜெயிச்சு திரும்ப தலைவராக நிற்பார்னு நினச்சிட்டு இருக்க இந்த குடும்பத்துக்கு பெரிய ஐடியா இறக்க போகிறதே நான் தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டை விட்டு அனுப்புறது வேலையை வச்சுட்டு இருக்க ராஜாங்கம் வீட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த ஊருக்கு தலைவராக இருக்க தகுதியே இல்லாத ஆள் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி நினச்சிட்டு இருக்காங்க. நீதிமானும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணத்தை பண்ணணும், அதுக்கான ஏற்பட்ட பாருங்கடா அப்படின்னு தாட்கள் கிட்ட சொல்ல, என்ன தலைவரே, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே தாமஸ் என்ன மதம், ஆனால் அந்த சக்தி பையன் அப்படின்னு சொல்லும்போது, டேய், எனக்கு தேவை அந்த தாமஸுடைய பொண்ணு அந்த சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்படல. இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தா அந்த தாமஸ்க்கும் எங்கள் ராஜாங்கத்துக்கும் தான். ராஜாங்கம் சக்திக்காக பேச தாமஸ் கிட்ட அவமானப்பட்டு தான் போகவும் செஞ்சிருக்காரு. அதே நேரத்தில் இந்த ராஜாங்கம் சும்மா இருக்க மாட்டான்ற ஒரு எண்ணம் இங்கே நம்ம தாமஸ்க்கும் இருக்கு. அதனால தான் இந்த கல்யாணத்தை அந்த ராஜாங்கம் நடத்தி வச்ச மாதிரி இந்த சக்தி பயலுக்கும் அந்த ஜெனி பிள்ளைக்கும் கல்யாணத்தை நம்ம பண்ணி வச்சிருவோம். கடைசியில் அவமானப்பட்டு போய் நிற்க போகிறது யாரு? இந்த ராஜாங்கம். ஒரே கல்லில் 2 மாங்காடா அப்படின்னு சொல்லி இங்கே நீதிமான் சொல்ல, இதை கேட்ட அவங்க ஆட்களும் ரொம்பவும் சரிங்கண்ணா, இதுக்கான ஏற்பாட்டை நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லிடுறாங்க. இப்போது ராஜாங்கம் அனுப்பின மாதிரி இங்கே நீதிமானுடைய ஆட்கள் சக்தியை
சக்தியை தனியாக பார்த்து பேசவும் செய்கிறாங்க. சக்தி கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னா, நாங்கள் தான் உங்களுக்கு உதவி பண்ணுறோன்னு தெரிய வேண்டாம். எலெக்ஷன் டைமில் இங்கே நாங்கள் உதவி பண்ணுற விஷயம் தெரிஞ்சால் அது ராஜாங்க ஐயாவை பாதிக்கும். அதனால தான் சேது அண்ணனே எங்களை அனுப்பி விட்டுருக்காரு. சேது அண்ணன் அனுப்பி விட்டதுனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட எங்கள் சக்தியும் நம்பிடுறாங்க. இதனால் ஃபோன் பேசுகிறது, அதுக்கப்புறமா வேறு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. அந்த ஜெனி பொண்ணை உங்களுக்கு தேடி வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எங்ககிட்ட இருக்குன்னு எங்கள் நீதிமான் அனுப்பின ஆட்கள் சொல்ல அதை முழுக்க சக்தியும் நம்பிடுறாங்க. இப்போது கல்யாணத்துக்கு முதல் நாள் இங்கே சக்தியை தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதே போல தான் அங்கே ஜெனியையும் இங்கே தாமஸுடைய அதே போல தான் அங்கே ஜெனியையுமே இங்கே வரவழைச்சிட்றாங்க. ஜெனி வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் அவங்க இங்கே மேக்கப்புக்காக வெளியே போன அந்த சமயத்தில் தான் அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. 2 பேருக்குமே எங்கள் சர்ச்சிலையும் அதே போல் ஒரு கோவிலையும் வச்சு தாலி கட்டி கல்யாணத்தையும் முடிச்சிடுறாங்க. இவங்க ஆட்கள் ராஜாங்க ஐயாவுடைய ஆட்கள் தான் நமக்கு இப்போ உதவி பண்ணியிருக்காங்க. இதை நாம் அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு நினச்ச சக்தி அவங்க ஆட்கள் மூலமாகவே அங்கே ராஜாங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி என்ன, நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு சக்தி கிட்ட ரொம்ப அதிர்ச்சியோடு கேட்குறாங்க சேதுவும். அப்போ தான் அந்த சக்தி சொல்கிறாரு, நீங்கள் அனுப்பினதா சொல்லி தான் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு உங்கள் ஆட்கள் வந்திருக்காங்க. நானும் ஜெனியும் இப்போது நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போவே நாங்கள் ஊரை விட்டு போக போகிறோன்னு, உங்களை நாங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்கவே மாட்டோன்னு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் சேதுவுக்கு ஒன்றுமே புரியல. அப்பா என்ன கேட்காமலோ இல்லை வீட்டில் யாரோடைய முடிவும் கேட்காமலோ இப்படி செய்யக்கூடியவர் இல்லை. அப்போ இதெல்லாம் செஞ்சது யாராக இருக்கும் அப்படின்னு இங்கே பயங்கர யோசனையோட சிந்தனையோடு இருக்காங்க எங்கள் சேது. நேராக ராஜாங்கத்தை வந்து விஷயத்தை பார்த்து பேசவும் செய்கிறாங்க. இதுதான் சாக்குன்னு நினச்சாங்க ஈஸ்வரி. இதுக்கெல்லாம் காரணம் மாமாவாக இருக்காது, இதோ நிற்கிறாள் இந்த தமிழ்ச்செல்வி, இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்ல, இப்போ எதுக்கு தமிழ் மேலே தேவையில்லாத பழிய போடுறீங்க? தமிழ் என்ன கேட்காம இந்த விஷயத்த செய்யக்கூடியவே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த சக்தி எனக்கு தான் ஃபோன் பண்ணான். சக்தி ஒருவேளை இங்கே தமிழுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா கூட நீங்கள் சந்தேகப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு ஒத்துக்கலாம். ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொன்னது இங்கே சக்தி தான் அப்படின்னு சொல்ல, அப்போ நீயும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கியா செய்து? பாத்தியல மாமா, இவ்வளோ தூரம் சொல்லியும் தமிழும் சேதுவும் நம்ம சொல்றதை கேட்காம எப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்காங்க பாருங்க. இப்போ கட்சிக்கும் உங்களுக்கும் எவ்வளோ பெரிய அவமானம். இப்போ எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வர வளைச்சிட்டாங்க 2 பேரும் சேர்ந்துன்னு ஈஸ்வரி இவங்க 2 பேர் மேலேயும் பழிய போட, நிறுத்து ஈஸ்வரி அப்படின்னு அங்கே இருக்க ராஜாங்க சொல்கிறாங்க. மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா போதும் நிறுத்து. என்னுடைய பேச்சு என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய மகனோ மருமகளோ இதில் தலையிட்டிருக்கவே மாட்டாங்கன்னு நான் முழுசாக நம்புறேன்னு சொல்ல, தமிழ்ச்செல்வியும் சேதுவும் சத்தியமாப்பா, உங்கள் மேலே சத்தியமாக நாங்கள் இந்த காரியத்தை ஒருபோதும் பண்ணவே இல்லைன்னு சத்தியம் பண்ணி நிரூபிக்கவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேச வேண்டாம். என் பேரை சொல்லி அந்த சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சது யாருன்னு உடனடியாக தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் தாமஸ் நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசலில் வந்து தாமஸ் நிற்கிறத பார்த்ததும், மாமா, அந்த ஜெனியோடைய அப்பா தாமஸ் உங்களை தேடி இந்த வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு. என்ன நடக்க போகுதோ தெரியலே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே ஈஸ்வரி. இது எல்லாமே நடக்கும்னு தெரிஞ்ச ஈஸ்வரியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி இங்கே ப்ரெஸ் மீட்டுக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சிட்றாங்க. அவங்களுமே வந்து நிற்க, இப்போ இதுக்குப்பா இவங்கெல்லாம் வந்தாங்கன்னு சேதுவுக்கு பயங்கர சந்தேகம் வருது. அதே நேரத்தில் தாமஸ் முன்னாடி வந்து நிற்க கையெடுத்து கும்பிட்டு அழுகவும் செய்கிறாங்க எங்கள் ராஜாங்கத்தை பார்த்து. பெரிய சண்டை, ஆடிதடி, குத்து பிரச்சனை இப்படியெல்லாம் வரும்னு நினச்சிட்டு இருந்த இந்த ஈஸ்வரிக்கு அவர் பண்ண அந்த விஷயத்தை பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நிற்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க ராஜாங்க ஐயான்னு காலில் விழுந்து அழுதுறாங்க எங்கள் தாமஸ் அழுதாத பார்த்ததும் எங்கள் ராஜாங்கத்துக்கு புரியலை. முதல்ல இளம்புங்க அப்படின்னு கிளப்பி விட்டு, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, ஐயா, அன்னைக்கு நான் உங்களை அப்படி பேசியிருக்கக்கூடாது. உங்களை அவமதித்த பிறகு நீங்கள் இந்த விஷயத்தை விட்டு விலகிட்டீங்க. ஆனால் கடைசியில் இதெல்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு கேள்விப்பட்ட பிறகு உங்களை சும்மா விடக்கூடாதுன்னு தான் நானே இருந்தேன். ஆனால் எனக்கு பிறகு தான் விஷயமே தெரிஞ்சது. இது எல்லாத்தையும் பண்ணது நீதிமான் தான். நான் என் கட்சியில் இருக்க அந்த தலைவரை நான் ரொம்ப பெருசாக நினச்சி, ரொம்ப உயிராக நினச்சி கொண்டாடினேன். ஆனால் அவர் என் முதுகிலே குத்திட்டார். என் பொண்ணுக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அந்த சக்தி கூட கல்யாணத்தை பண்ணி வச்சது என் கட்சியில் சேர்ந்த என் கூட இருந்த என் தலைவர் தான். நீதிமான் தான் இது எல்லாத்தையும் பண்ணது. ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு நீங்கள் அனுப்பினதா சொன்ன ஆட்கள் என்கிட்ட வந்து சொன்னதுனால நானும் அதை நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, பின்ன எப்படி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னு அங்கே செய்தி கேட்குறாங்க. நீங்கள் அனுப்புனதா சொல்லி என்கிட்ட வந்து உண்மையை சொல்லிட்டு போன அந்த நீதிமான் அனுப்பின ஆட்கள் மூலமாக தான் அவனுங்க வந்த வண்டியில் இருந்த கட்சியோடைய அடையாளம், அவனுங்களுடைய ட்ரெஸ்ஸில் இருந்த கட்சியோடைய சின்னம், இது எல்லாத்தையுமே பார்த்து முடிவு பண்ணிட்டேன். இது நீங்கள் அனுப்பின ஆள் இல்லை, இது எல்லாமே நீதிமான் பண்ண வேலை தானே தெரிஞ்சு நீதிமான் வீட்டுக்கே போய் பிரச்சனையும் பண்ணினேன். அதனால தான் இப்போ அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி தலைவர்னு நானும் தலைவர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு நடக்கலான்னு நினச்சா, என் பொண்ணு வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டு பண்ண இவன்லாம் எனக்கு ஒரு தலைவனா? இவனை இப்போவே போலீஸில் அரெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மன்னிப்பு கேட்கவும் வைக்கிறாங்க நீதிமானையும்.
நீதிமான் பண்ண வேலைக்கு சரியான தண்டனை கிடைக்கவும் செய்து. இங்கே ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டது யாருன்னு தெரியாமல் இங்கே எல்லாரும் குழம்பி போய் நிற்க இந்த வீட்டிலேருந்து தான் எங்களுக்கு ஃபோன் வந்தது. உடனடியான அவசரமான ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தவங்க அந்த நீதிமானுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. யார் அது அப்படின்னு ராஜாங்க ஒரு அதட்ட நீதிமான் ஏற்கனவே பிரச்சனையில் சிக்கும் போதும் அந்த ஈஸ்வரி சிக்காம இங்கே எஸ்கேப் ஆயிட்டான். இந்த தடவை விட்டுறக்கூடாதுன்னு நினச்ச நீதிமானோ அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஈஸ்வரி தானு இங்கே போட்டு உடைக்கவும் செய்கிறாங்க. ஈஸ்வரியை பார்த்த இங்கே எல்லாருமே அதிர்ச்சியில் நிற்க, ஈஸ்வரிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா இந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த ஈஸ்வரி அந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டிருக்கானா அப்போ அதுக்கான தண்டனை அந்த ஈஸ்வரிக்கு கிடைக்கிறதுல தவறே இல்லை. நீங்கள் ஈஸ்வரியையும் கூட்டிகிட்டு போங்கன்னு போலீஸ்லேயும் சொல்லிடுறாங்க. நீதிமானையும் அந்த ஈஸ்வரியையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது இங்கே நின்றுட்டு இருக்க தாமஸ் அவங்க மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல் நான் என் தப்பை உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. என்றைக்குமே கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருக்கு யாருன்னு முடிச்சு போடணும்னு நானும் படிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது என் பொண்ணுக்கு அந்த சக்தி தானா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகட்டும்னு தாமஸ் மனசால இறங்கி அவர் பேசிட்டு போகவும் செய்கிறாங்க. கடைசியில் ஜெனி நினச்சது அவங்க வாழ்க்கை அவங்க கிடச்சிடுச்சு. அதே போல் தமிழ்ச்செல்விக்கும் மனசுக்குள்ளே சந்தோஷம். மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வரலன்றதுல இங்கே சந்தோஷமாகவும் இருக்காங்க. தமிழ்ச்செல்வியும் சேதுவும். கடைசியில் தப்பு பண்ண நீதிமான் ஈஸ்வரி இவங்க 2 பேருமே ஜெயிலுக்கு போக தான் செய்கிறாங்க.